அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய உடம்புல 2 வகையான பந்துக்கிண்ண மூட்டுகள் இருந்தாலும், இந்த தோள்பட்டைய வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டைப்பா தான் நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். ஏன் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, வெயிட் பியரிங் ஜாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப் ஜாயிண்ட்டும் வந்து வந்துரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதே பந்துக்கிண்ண மூட்டு வகையில தோள்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதோடைய கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஜாயிண்ட்ல வந்து ஒரு மாரி வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடியதில, அந்த தோள்பட்டைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஆ போன் வந்து ஹியூமரஸ்ன்னு சொல்லி ஒரு போன் வந்து சொல்லும் இல்லையா? அந்த போனோடைய வந்து மேல் பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து, 4 புறமும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணி, அத எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணாலும், அத ஸ்டேபிளா பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டார் கஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, அந்த எந்த மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல நடந்தாலும், அத வந்து ஸ்டேபிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மூட்ட விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அது ஒரு அமைப்பு வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஒரு 4 வகையான மசில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ரைட். சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், சப்ஸ்கேப்புலாரிஸ், டீரிஸ் மைனர். சரிங்களா? இது ஒரு 4 மசில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இது என்னன்னு வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து போதும். இந்த 4 தசை பகுதியிலயும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிபட்டாலோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையில ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணாலோ, இந்த தசைகள்ல தான் அடிபடும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, திடீர்னு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வலி வந்துச்சுனாலோ, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணாலோ, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொட்டேட்டட் கஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாவே வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த ரொட்டேட்டட் கஃப்ல வந்து ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலையில வந்து ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தான் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் மூவ்மெண்ட் லாஸ் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரணம். சரிங்களா? அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைரக்ஷன்லயும் பிடிச்சு இருக்கிறதுனால, எல்லா டைரக்ஷன்லயும் வந்து அது மூவ்மெண்ட் சரியா செய்யணும்னா, அது ப்ராப்பரா ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டருக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் ஏதாவது ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் வீக் ஆகாம இருக்கும். திருப்பி திருப்பி வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா அடிபடாம இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டை வலி வராம நம்ம வந்து பிரிவென்ட் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.